திருகோணமலை மூதூர் பாலத்தடிச்சேனை பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த 5 ஏக்கர் காணி நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினை அடுத்து மூதூர் பாலத்தடிச்சேனை பகுதியில் வசித்து வந்த 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 1985ஆம் ஆண்டு சொந்த இடத்தினை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். இந்த பகுதியில் உள்ள சுமார் 5 ஏக்கர் காணியில் 5வது ஆர்ட்டிலரி படைப்பிரிவின் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. பாலத்தடிச்சேனை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம் காரணமாக இந்த பகுதியில் மக்கள் மீள்குடியேற முடியாத நிலை காணப்பட்டது. ராணுவ முகாம் அகற்றப்பட்ட நேற்றைய தினம் மக்களிடம் காணிகள் கையளிக்கப்பட்டன. 3 தசாப்தத்திற்கு பின்னர் மக்கள் தமது சொந்த இடங்களை பார்வையிடுவதற்கு அவாவுடன் திரும்பினர். எதிர்பார்ப்புகளுடன் சொந்த இடங்களுக்கு திரும்பியவர்களுக்கு தமது வீடுகள் அடையாளம் காண முடியாத அளவில் காட்சியளித்தது. வீடுகள் உடைக்கப்பட்டு காணியின் எல்லை அழிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்புகள் வெறுமனே காட்சியளித்தன. எங்கள் வீடு வாசல் எல்லாம் மிகவும் வசதியாகவும் நல்ல இதுவாகவும் இருந்த நாங்கள் இப்போது பார்க்குற நேரம் மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. எங்கள் தாய் தகப்பனை இழந்து பல வேதனைக்கு மத்தியில் நான் இங்கே நிற்கிறேன். இது நிலங்களை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த நிலம் கிடைச்சதை விட்டு 32 வருஷத்துக்கு பிறகு எனது கையில் கிடைச்சதை விட்டு சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். முதலாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே பூர்வீகமான கிராமம் தான் பாலத்தடிச்சேனை கிராமம். பெரிய துன்பத்தின் மத்தியில் 30 வருடங்களாக இருந்து இப்போ 30 வருடத்தில் இந்த இடம் கிடைச்சிருக்கு. மீளவும் நான் வளத்தோடு வாழ்ந்த நான் வசதியாக வாய்ப்போட செல்வத்தோட வாழ்ந்த கிராமம் மீளவும் அதே மாதிரி கட்டி எழுப்புறதுக்கு தான் எங்களை எதிர்பார்ப்பு. அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து தருவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அம்மாவின் அம்மா தான் கட்டின வீடு. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எமது உறவுகள் அற்று போயும் இப்பொழுது இந்த வீடு இந்த கேம்ப் கிடைச்சதை அடுத்து எல்லா உறவுகளும் ஒன்றாக சேரும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த பாலத்தடிச்சேனை கிராமத்திலே நாங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நல்ல வசதியோடு வாழ்ந்தவர்கள். இந்த கேம்ப் இருந்ததால எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இப்ப இடம்பெயர்ந்திருந்து இப்போது எங்களுக்கு இது கிடைத்து விட்டது. ஜனாதிபதியின் உதவியோடு கிடைத்து விட்டது. மிகவும் நன்றி, சந்தோஷம்.